கூட நம்ம இன்னைக்கு போற வேண்டிய தலைப்பு என்னன்னா, ஆங்கர் டு ஹோப் இன் த கிரைஸ்ட். அதாவது தமிழில் சொல்லணும்னா கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையின் நங்கூரம். என்னக்கா சொல்கிறீங்க, நங்கூரமா நம்பிக்கையா, என்ன சொல்கிறீங்க? தலைப்பே ஒரே நங்கூரம் மாதிரி நச்சுன்னு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு டவுட் இருக்கும் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகும்போது ஒரு முடிவில் உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன், இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தங்கிற புரிதலும் உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்க போகிறீங்க. நான் சொல்ல போனால் இந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஏன்னா பர்சனலாக என் லைஃப்பில் இதனால் எனக்கு பெரிய அற்புதம் நடந்திருக்கு. அதை நான் கண்டிப்பாக முடிவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த வேலையில் ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நம்பிக்கைனா என்னன்னு கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம சண்டே கிளாஸ் இருந்தாலும் சர்ச்சில் இருந்தாலும் எங்கே போனாலும் விசுவாசிக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசிக்கணும், அதாவது இந்த ரெண்டு வார்த்தை மாறி 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 நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஆனால் ரெண்டுமே ஒன்றுனா ரெண்டுமே ஒன்று கிடையாது. விசுவாசங்கிறது வேறு, நம்பிக்கைங்கிறது வேறு. நமக்கு விசுவாசிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரும் விசுவாசிகள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. இங்கிலீஷில் சொன்னால் நம்ம எல்லாம் பிலீவர்ஸ். நம்ம ஒன்று பிலீவ் பண்ணுறோம், அதனால நம்ம பிலீவர்ஸ். நம்ம விசுவாசிக்கிறோம், அதனால நம்ம விசுவாசின்னு அழைக்கப்படுறோம். ஆனால் நம்பிக்கைனா இங்கே என்னத்தை சொல்லுவது? ஏன்னா வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விசுவாசம்னு போட்டிருக்கோம், ஆனால் சில இடங்களில் நம்பிக்கைன்னு தான் போட்டிருக்கும். அப்போது நமக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லப்போனால் ரெண்டுமே மாறி மாறி உபயோகப்படுத்துறதுனால நம்ம ரெண்டுக்குமே உண்டான வித்தியாசம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கூலில் வென் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும், இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும், நடுவில் ஒரு ஓவர்லாப்பிங் செஷன் இருக்கும். அதாவது ரெண்டு சர்க்கிளுக்கு நடுவில் ஒரு கனெக்டிங் டயக்ராம் இருக்கும். நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த மாதிரி தான். விசுவாசம்ங்கிறது ஒரு சர்க்கிள், நம்பிக்கைங்கிறது ஒரு வட்டம், நடுவுலையும் காமனாக ரெண்டுக்குமே ஒன்று இருக்குது. அதனால் நம்ம ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னு கற்றுக்கணும். ரெண்டுமே எதை குறிக்குது, காமனாக ரெண்டுக்குமே சில விஷயங்கள்லாம் சிமிலராக இருக்கும். அதையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா பைபிளில் எங்கே நம்பிக்கைன்னு சொல்லுதோ அங்கே நம்ப முடியும், எங்கே விசுவாசிக்குதுன்னு சொல்லுதோ அங்கே நம்ம விசுவாசிக்க முடியும். முதல்ல 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். வசனம் சொல்லுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தோம்னா இங்கே வசனம் 3 விஷயங்களை பற்றி பேசுது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றுன்னு நினைக்கிறோம். நம்ம அப்படி சில நேரம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் ரெண்டையுமே வேறையாக தான் சொல்லுது. விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் சில விஷயங்கள் காமனாக இருக்கலாம், ஆனால் பல விஷயங்கள் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில் விசுவாசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே வேளையில் நம்புறதும் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரியும். என்னால் புரிய வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா விசுவாசம்ங்கிறது இங்கிலீஷில் நம்ம பிலீவிங்னு சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஹோப், கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹோப்பு தான் இதோட வார்த்தை. ஹோப்புனாவே நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, நம்பிக்கையை இழந்துடாத, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. தைரியமான கான்ஃபிடென்ஸ் இங்கிலீஷில் சொல்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இரு, இதை பார்த்துக்கலாம் அதை பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் உலகத்தில் போய் நீங்கள் யார்கிட்ட எந்த அட்வைஸ் கேட்டாலும் முதல்ல அவங்க சொல்கிறது தைரியமாக இரு, நம்பிக்கையாயிரு, பார்த்துக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட அந்த நம்பிக்கையை பற்றி பேச இங்கே வரல. ஏன்னா அவங்க சொல்கிற நம்பிக்கை என்னென்னா தானே நம்ம தன் நம்பிக்கையை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. அதாவது அதுவும் முக்கியம்தான், பட் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருமானா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா சராசரியான மனிதர்கள் தான் நீங்களும் நானும். எல்லா நாளுமே நம்ம நல்ல உயர்ந்து நல்ல ஹாப்பி மோடில் லைஃப்பில் எப்போதுமே ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க முடியுமானா கிடையாது. ஏன்னா நமக்கு வாழ்க்கைனா சில கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும். வாழ்க்கை ஒரு அப்பான விஷயங்கள் மேலே இருக்கும், கீழே இருக்கும். நம்ம மேலே இருக்கும்போது நம்மளால் நம்ப முடியும். அதே அந்த கிராஃபில் நம்ம கீழே இருந்தோம்னா வாழ்க்கையோட சூழ்நிலைகள் சரியில்லை, நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்கலை, தோல்விகளாக இருக்குது, அந்த நேரத்தில் நம்மளை நம்ப முடியுமானா கிடையாது. அப்போ நம்மளையே நம்ம நம்பரோட தன்னம்பிக்கை எப்பொழுதுமே வெற்றி கொடுக்காது. சொல்லப்போனால் நீங்கள் யாரை நம்புறீங்க? உங்களைவே இங்கே நம்பிக்கிறது ஒன்று, அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. வேறு யாரை நம்புறீங்க? நீங்கள் ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ உங்களோட மக்களையோ நம்புனீங்கன்னா அவங்களும் ஒரு காலத்தில் கைவிட தான் போகிறாங்க. ஏன்னா உண்மையை சொன்னால் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கும் சாய்ஸ் இருக்குது. அவங்க சில நேரம் நமக்கு எல்லா டைமும் கூட இருப்பாங்களான்னு தெரியாது.
அடுத்தது யாரை நம்பலாம்? நீங்கள் ஒரு வேளை உங்கள் படிப்பை நம்பினீங்கன்னா அதுவும் எல்லா நாளும் கூட இருக்குமானா தெரியாது. உங்கள் வேலையை நம்புறீங்கன்னா அதுவும் கூட இருக்குமா தெரியாது. அதாவது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே இந்த உலக பரகான விஷயங்கள் தான். இது மேலே உங்கள் நம்பிக்கையை நீங்கள் போட்டிங்கன்னா என்னைக்கு அது காலவாரி உடனே நமக்கு தெரியாது. அதனால தான் வசனம் இங்கே நம்பிக்கையை பற்றி என்ன சொல்லுது, யாரை நம்ப சொல்கிறதுன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா அப்போ தான் நம்ம நங்கூர மாதிரி நம்ம நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஏன்னா எதை நம்ம நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு புரிதலுக்கு இன்னும் ஈஸி. நம்பிக்கைன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கான்ஃபிடென்ட்லி எக்ஸ்பெக்டிங் சம்திங். அதாவது தமிழில் சொல்லணும்னா நான் தைரியமாக நிச்சயமாக ஒன்று நடக்குங்கிறத எதிர்பார்க்குறேன். அதாவது எதிர்காலத்தில் ஒன்று நடக்க போகுது, இது கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. அதாவது நம்ம சொல்லாமே, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவோம், இன்னைக்கு மழை பெய்யுதுன்னு நான் நம்புகிறேன், மழை பெய்யுதுன்னு நான் நினைக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த மார்க் வாங்குவேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இதில் எனக்கு வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயம் நடக்க போகுதுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஆனால் அந்த காரியம் இன்னும் நடக்கலை, ஆனால் என் மைண்டு என்ன சொல்லுது, என் மனசு என்ன சொல்லுது, என்னோட மூளை என்ன சொல்லுதுன்னா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஆனால் அந்த நம்பிக்கை எதை குறித்து வேணாலும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இப்படியும் சொல்லாமல் எனக்கு 5 நாளில் வியாதி சரியாயிரும் நினைக்கிறேன், இது நார்மலான சளி காய்ச்சல்னாலும் சொல்லலாம். இல்லை எனக்கு இது சளி காய்ச்சல் மாதிரி இருக்குது, இதயம்லாம் வேகமாக துடிக்குது, மூச்சு விட முடியல, கண்டிப்பாக எனக்கு வேறு ஏதோ பெரிய வியாதியாக தான் இருக்கணுங்கிறதும் ஒரு நம்பிக்கை தான். நீங்கள் எதை குறித்து நம்புறீங்க, யாருமே எதை மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்களா, இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குங்கிறதுக்கு நீங்களே அதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. அதனால் நீங்கள் எதை நம்புறதுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே வசனம் சொல்லுது எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கிறது. அதாவது இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம்ங்கிறது என்னன்னா நம்பிக்கிறதோட நிச்சயம். அதாவது என்ன சொல்ல போகுதுன்னா, நீங்க எதை குறித்து நம்புறீங்களோ அதுதான் உங்களோட விசுவாசம். ஏன்னா விசுவாசம் பற்றி நமக்கு நிறைய தெரியும், ஆனால் இங்கே விசுவாசம் சொல்லுது நீங்கள் நம்பாமல் விசுவாசிக்கவே முடியாது. இப்படி சொல்லலாமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அது நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும்னா நீங்கள் எதை குறித்து நம்புறீங்களோ அதுதான் உங்களோட விசுவாசமாக மாற போகுது. அப்போது நீங்கள் எதை குறித்து நம்புறீங்கிறத நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அது ஏன்னா அது உங்கள் விசுவாசம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு வேளை எனக்கு இது நடக்கும்னு நம்புறதும் விசுவாசம்தான், எனக்கு இது நடக்காதுங்கிறது நம்புறதும் சொல்லப்போனால் அதுவும் விசுவாசம் தான். ஏன்னா நம்ம நிறைய விசுவாசத்தை பற்றி படிச்சிருக்கோம். ஏன்னா எதை விசுவாசிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்கிறத நம்மளே பல வசனங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஏன்னா எதை குறித்து நம்புறீங்களோ அது தானாக விசுவாசமாக உருவாகுது, அது தானாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. அது நீங்களே நிறைய விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடந்திருக்கு, சில விஷயங்கள்லாம் எனக்கு அப்போவே தெரியும் இது இப்படி தான் நடக்க போகுதுன்னு தான் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை நம்புனீங்க இது நடக்கும்னா, அதனால தான் அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் மாற்றி நல்லதாகவும் யோசிச்சிருக்கலாம், கெட்டதாகவும் யோசிச்சிருந்தீங்கன்னா அதோட முடிவு வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் மனசுலையும் உங்கள் இதுலேயும் எதை நம்புறீங்க, எதை குறித்து நம்புறீங்க? நான் உங்களோட கேள்வியாக கேட்குறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களோட முதல் சிந்தனை, முதல் எண்ணம் என்னவா இருக்குது? நீங்கள் எதை வச்சு நம்புறீங்க? ஓகே, இந்த கர்த்தர் நமக்கு இது செய்வார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கையா? எனக்கு கோலியாத்து மாதிரி இந்த பிரச்சனை பெருசாக இருக்கே, நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட நம்பிக்கையா? 2 நம்பிக்கையுமே ஒரு விதத்தில் விசுவாசமாக தான் முடியுது. ஆனால் விசுவாசம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விசுவாசம்ங்கிறது கர்த்தர் மேலே, கர்த்தருடைய குணாதிசயங்களும் கர்த்தர் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பேர் தான் விசுவாசம். அதாவது நம்பிக்கைனா நம்ம மேலேயும் வச்சுக்கலாம், உங்களை மேலேயும் வச்சுக்கலாம், யார் மேலே வேணாலும் வச்சுக்கலாம், சூழ்நிலைகளோ ஆனால் விசுவாசம்ங்கிறது கர்த்தரை பற்றி மட்டும்தான் நம்புறது. அதனால தான் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது தான் விசுவாசம். ஒருவேளை உங்களுக்கு எதை குறித்து நம்புறதுன்னு தெரியலனா வாழ்க்கையில் ஈஸியான வே என்னென்னா கர்த்தரை விசுவாசிக்கிறது. ஏன்னா விசுவாசங்கிறது கர்த்தர் மேல் வச்சிருக்க நம்பிக்கை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள், கர்த்தருடைய விஷயங்களை குறித்து நீங்கள் நம்புறீங்கன்னா அதுதான்
விசுவாசம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது நீங்கள் என்னதை பற்றி யோசித்து எதை மேலே நம்பிக்கை வைக்கிறது, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா தேவன் வார்த்தையை அந்த விஷயத்துக்கு குறித்து பைபிளில் தேடுங்க. இல்லைன்னா நீங்கள் பாஸ்டிஸ்டையோ யார்ட்டையோ, இப்போ சீனியர் பாஸ்ட் யார்ட்டையாவது உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தைகளை கவனிங்க. அதில் கண்டிப்பாக கர்த்தர் தெரிவார், தேவன் தெரிவார். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்து நம்பும்போது உங்களுக்கு அது விசுவாசமாக மாறும். அதனால தான் வசனம் சொல்லி கேட்குறதை குறித்து கவனமாக இருங்கள். ஏன்னா நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களே உங்கள் ஸ்கூல் டைம்லையோ காலேஜ் டைம்லையோ நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் ஒன்று நினச்சிட்டு நம்பிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் வேறு மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லுவார் வேறு மாதிரி. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மழை பெய்யாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் கொடை எடுக்கலை, ஆனால் உங்கள் ரூம்மேட்ஸும் சரி உங்கள் கூட இருக்கவங்க எல்லாரும் கொடை எடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் கொடை எடுத்து வச்சுருவீங்க. அப்போது உங்களோட எண்ணங்களும் உங்கள் சூழ்நிலை திங்கிங்கும் எப்படி இருக்குன்னா, நான் இவ்வளோ நேரம் மழை பெய்யாதுன்னு நம்பினேன், ஆனால் எல்லாரும் மழை பெய்யும் நம்புகிறாங்க, அப்போ கண்டிப்பாக மழை பெய்ய தான் போகுதாட்டுக்குது. அதாவது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அதனால தான் நம்ம சூழ்நிலைகளும் சரி, யார் என்ன பேசுகிறாங்களும் சரி, அதை எடுத்து நம்ம நம்பக்கூடாது. கர்த்தரோட வார்த்தைக்கு அது உண்மையாக இருக்கா, கர்த்தரோட வார்த்தையோடு அது அலைன் ஆகுதா, யாருக்கிட்டேருந்து வந்தது எதுக்கிட்டேருந்து வந்ததுன்னு நம்ம கேட்டால் தான் நம்மனால அதை நம்புறதா வேண்டாமான்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும். இப்போ கூட நான் உங்களுக்கு முதல் வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி நமக்கு 2 மாறாத விஷயங்களினால் நிறைந்த ஆறுதலுடன்படிக்கு எவ்வளவென்று பொய்யுராயாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை உனக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளவா போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. உங்களோட நம்பிக்கை நங்கூரமாக போகுது. நங்கூரம்னா என்ன? நங்கூரம்னா அதுக்கு பேர் ஆங்கர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது கப்பல்லாம், பெரிய பெரிய கப்பல்லாம் கடலில் பயணிச்சிட்ருக்கோம். அதை தரையில் விற்கிறதுக்கு அவங்க ஒரு யூ ஷேப்பில் ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். அதை தான் தண்ணிக்குள்ளே போட்டு கடல் கடியில் போட்டு அந்த கப்பலை தரையில் அப்படியே நிற்க வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒருவேளை அலையில் அந்த கப்பல் போயிடக்கூடாது. அதாவது அவ்வளோ பெரிய கப்பல் அந்த சின்ன ஒரு விஷயம் நங்கூரத்தினால தான் அது அந்த இடத்துலையே நிற்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு நமக்கு புலப்படாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கப்பல் எப்படி அந்த குட்டி ஒரு விஷயத்தில் நிற்குதுன்னு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது உங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி தான். அது ஒரு நங்கூரம். நீங்கள் கப்பல் மாதிரி, உங்கள் வாழ்க்கை கப்பல் மாதிரி, அதாவது கடல் மாதிரி இருக்கிற ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நீங்கள் கப்பல். ஆனால் உங்களோட நம்பிக்கை தான் நங்கூரம். எதுக்குன்னா உங்கள் வாழ்க்கையை அது பிடிச்சி வச்சிருக்கு, உங்களைய பேலன்ஸ் பண்ணுது. அதாவது எப்படி சொல்லணும், கப்பலில் எப்படி காற்றடிக்கும், மழை அடிக்கும், எது வேணாலும் பறக்கும். ஆனால் நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் அங்கேயே நிற்காது. ஏன்னா அது காற்றடித்த பக்கம்லாம் போகும். எவ்வளோதான் அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் தரையில் நிற்கிற கப்பல், நங்கூரத்தை போட்டு நிற்கிற கப்பல் அப்படியே நிற்கும். எது நடந்தாலும் அதை பாதிக்க போகிறது கிடையாது. உங்கள் நம்பிக்கையும் நங்கூர மாதிரி தான். வாழ்க்கையில் என்ன புயல் வேணாலும் வரலாம், எது வேணாலும் வரலாம், காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம், சூறாவளி வரலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கைங்கிற நங்கூரத்தில் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மாற்றம் வராது. ஏன்னா இங்கே என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர் சொல்கிறாருன்னா, தேவன் சொல்கிறாருன்னா, உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் கடல் மாதிரி நிறையா விஷயங்களை, சூழ்நிலைகளை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வாழும்போது இன்ப துன்பங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு தான் இயேசுநாதரே. அதாவது நீங்கள் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுனா என்ன? அங்கேயே அவர் என்ன சொல்கிறாரு? நம்பிக்கையாக இருங்கன்னு தான் சொல்கிறாரு. அதாவது இந்த உலகத்தில் உங்களுக்கு புயலோ சூறாவியோ அந்த மாதிரி கண்டிப்பாக வரும். ஆனால் உங்கள் நங்கூரம் மாதிரி உங்களோட நம்பிக்கை இருந்ததுன்னா எவ்வளோ எது அடித்தாலும் கப்பல் அதே இடத்துல தான் நிற்கும். எது அடித்தாலும் கப்பல் அந்த டைரக்ஷனுக்கு போக போகிறதில்ல. தோல்வி அடித்தா உங்கள் வாழ்க்கை தோல்வியிலே தான் போகுமானா அர்த்தம் கிடையாது. வருத்தம், சோகம், ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு இழந்துச்சு, அதுதான் உங்கள் வாழ்க்கையோட அலையில் ஒரு முடிவுனா அதுவும் கிடையாது. எப்போனா உங்களோட நங்கூரம் நம்பிக்கையாக இருக்க முழுந்து. அதாவது இந்த ஆங்கர்
சயின்ஸில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கரோட வெயிட் வந்து அவ்வளோ கம்மி. அதாவது எப்படி சொல்ல போனால், கப்பலை வந்து ஒரு டன்னு கணக்கில் நம்ம கணக்கு பண்ணோம்னா அந்த போடுற அந்த நங்கூரம் ஆங்கரோட வெயிட் வந்து 100 கிராம் 200 கிராம் கணக்கு தான் இருக்கும். அந்த நம்ம கம்பேர் பண்ணுறது ஒரு டன்னு கணக்காக இருக்கிற விஷயத்த ஒரு சின்ன விஷயம் அதை பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்குது. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நம்பிக்கைங்கிறது ஒரு சிறிதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கிறதும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, நீங்கள் எதை குறித்து இது பண்ணுறீங்களோ அதை பேலன்ஸ் பண்ணுறதே நம்பிக்கை தான். அதனால தான் நமக்கு நம்பிக்கை தான் விசுவாசம்னு சொல்லுது. நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிருக்கிற ஆங்கர், அதாவது நங்கூரம் தான் விசுவாசம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தேவனை நம்புறீங்கன்னா அதுதான் உங்களோட நங்கூரம், அதுதான் உங்களோட விசுவாசம். உங்கள் ஆங்கரை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க? உங்களோட நங்கூரத்தை எங்கே போட்டிருக்கீங்க? நடுக்கடலை போட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கெல்லாம் அங்கேயே நீங்கள் நிற்க வேண்டியதான். நடுக்கடலை இருந்தால் நீங்கள் தரைக்கும் வர முடியாது, வெளியும் போக முடியாது. எப்போ அந்த நங்கூரத்தை அங்கேருந்து எடுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த உங்களால் நவரவே முடியும். நீங்கள் எதில் நங்கூரமாக உங்கள் வாழ்க்கையோட நம்பிக்கையை வச்சுருக்கீங்க? ஏன்னா நீங்கள் எதை போட்டு வச்சுருக்கீங்களோ அது உங்களே அந்த இடத்துலையே தான் இருக்க வைக்க போகுது. நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் நடக்கவும் போகுது. ஒருவேளை கசப்பு, தோல்வி, மன கஷ்டம், சோகம் இதிலெல்லாம் நீங்கள் நம்புறீங்கன்னா, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்காது, எனக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, எனக்கு வந்து கஷ்டம்தான் என் வாழ்க்கை, இது வரைக்குமே தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை, இதுக்கப்புறமா செய்ய போகிறார், இந்த மாதிரி பல எண்ணங்களை உங்கள் மனசில் வரும். அந்த அதையெல்லாம் நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அதுலெல்லாம் நீங்கள் நங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஃபிக்ஸப் பண்ணிட்டீங்க. அதாவது அங்கிருந்து உங்கள் போட்டு இப்போது நவரவை அவ்வளோ பெரிய ஷிப்பு நவர போகாது. அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்க்கையில் நவர போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் எங்கே உங்கள் நம்பிக்கையை வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அதாவது பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. தாவீதை குறித்து படிச்சிங்கன்னா அவருக்கு இல்லாத துன்பங்களே கிடையாது. அதாவது ஒரு கட்டத்தில் தாவீது, ஆக்சுவலாக சொல்ல போனால் தாவீது வந்து ஒரு பாசிட்டிவான ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன் தான். அப்படி சொல்ல போனால் அவர் வந்து எப்போதுமே பாசிட்டிவாக, அதாவது எப்போதுமே நல்ல சந்தோஷமானவும் நல்ல விஷயங்களை தான் அவர் பேசுவார். நீங்கள் சங்கீதங்கள்லாம் குடிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்போதுமே தேவன் எனக்கு நல்லது செஞ்சுருக்கார், தேவன் எனக்கு மேன்மையாக இருக்கிறார், என்னோட விரோதிகளுக்கு முன்னாடி பந்தியை வச்சுருக்காரு, என்னோட பாத்திரம் நிரம்பி வழியுது, அப்புறம் சங்கீதம் 91 எல்லா விஷயங்களும் அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு இதுவாக தான் பேசியிருப்பார். டோட்டலாக அவர் எப்படி சொல்கிறோம்னா தேவன் மேலே ரொம்ப விசுவாசித்ததும் அவர் தான். அதனால தான் வசனம் சொல்லுது தேவனுக்கு அவர் ரொம்ப பிரியமான மனுஷன். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அவரோட சங்கீதங்கள்லாம் வாசித்து பார்த்தா அவர் மாதிரி விசுவாசிக்க முடியுமானே நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அவரோட வாழ்க்கையோட துன்பத்தில் இப்படி ஒரு வசனமும் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து அந்த வசனம் வந்து சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனம். வீட்டில் போய் படித்து பாருங்க. அப்போ அவர் சொல்லுவார், ஆத்மாவே நீ எதை குறித்து ஏன் கலங்குற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்லுவார், கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு, விஷயங்கள் தானாக சரியாகும். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்கள் நம்பிக்கைங்கிறது உங்கள் ஆத்மாவோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஆத்மாக்குள்ளே வச்சுக்கிறீங்க. அது கிறிஸ்துவாகவும் இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்கள் ஆத்மாவோட சேர்த்துக்கிறீங்க. அதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற. அதனால தான் வசனம் வந்து நம்பிக்கை வந்து நங்கூரமுங்கிறாங்க. உங்களோட ஆத்மா எப்படியோ உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான். ஏன்னா உங்கள் சிந்தனை, செயல்கள், உங்களோட குணங்கள், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ஆத்மாவிலேருந்து தான் வெளியே வருது. அப்படிப்பட்ட ஆத்மாவை நீங்கள் கட்டி காக்கணும், ஆத்மாவை ஆளணும்னா உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது, யார் மேலே இருக்கிறது முக்கியம். அதனால தான் தாவீது நல்லா அறிஞ்சுக்கிட்டாரு, அவரோட ஆத்மா வந்து கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்ததுன்னா அவரால் இதெல்லாம் சுலபம், அவரால் வாழ்க்கையை வாழ ஜெயிக்க முடியும். ஒருவேளை அவர் கோலியாத்துக்கு முன்னாடி கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது என்னால் இதெல்லாம் முடியாது, நான்லாம் வெறும் ஆடு மேய்க்கிறவர் தான், எனக்கு வந்து எங்கள் அண்ணாக்கள் மாதிரி பெரிய பெரிய ஃபைட்டிங் நான்லாம் போருக்கெல்லாம் போனது கிடையாது, பத்தாவதுக்கு சவுல் வேற என்னை சொன்னார், நீ எல்லாம் அதுக்கு போனதில்லப்பா, நீனே சின்ன பையனாக இருக்க, உன்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் தாவீதை பார்த்து சொன்னாங்க. ஆனால் தாவீது அந்த வார்த்தைகள்லாம் குறித்து அவர் அதை நம்பினாரானா?
நம்பலை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக நீ எப்படி செய்வ, என்னால் உன்னை சுதந்திரிக்க முடியுங்கிறது தான் அவர் நம்பினார். அவர் ஆத்மாவையே ட்ரெயின் பண்ணியிருந்தார், எதை குறித்து நம்பணும், எதை நம்ப கூடாதுன்னு. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாவீது மாதிரி கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் நம்பிக்கை எது மேலே இருக்குது, யார் மேலே இருக்குது? ஒருவேளை எல்லாரும் முடியாது, செய்ய முடியாது, நீ இங்கிருந்து வந்திருக்க, உனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, உனக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, உனக்கு உதவி செய்கிறக்கெல்லாம் யாரும் இல்லை, நீ எல்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், நீ எல்லாம் ஒரு ஆவரேஜான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்க, உன் பேக்ரவுண்ட் சரியில்லை, எது வேணாலும் யார் வேணாலும் நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா உலகம் அப்படி தான். அதாவது அதெல்லாம் ஒரு காற்றும் புயலும் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் கப்பலை. அதாவது நீங்கள் புயலோ சூறாவளியோ இல்லாமல் கூட கடலில் போய் பார்த்தீங்கன்னா அது அலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது டெய்லி நடைமுறை வாழ்க்கைக்கே நமக்கு புயலோ சூறாவளியோ தேவையில்லை. நாளடைவுக்கு நடக்கிற விஷயங்களே நம்ம கப்பலை ஆட்ட தான் செய்யும். அந்த மாதிரி நாளளவுக்கு நம்மளை பற்றி என்ன செய்கிறாங்க, நாளளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள், டெய்லி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களே நம்ம கப்பலை ஆடும். அதனால தான் நங்கூரத்தையே வைக்கிறாங்க. அந்த சின்ன நங்கூரம் பெரிய விஷயங்களையும் அப்படி தான் காப்பாற்றுது, சின்ன விஷயங்களையும் அதுதான் பிடிச்சி வச்சிருக்கு. நீங்களும் அப்படி தான். நம்ம லைஃப்பில் நம்ம சின்ன விஷயம், இதனால் நான் சின்ன விஷயத்தை நம்புறதுனால என்ன ஆகிடப்போகுது, நீ எல்லாம் அந்த அளவுக்கு உதவ மாட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஆமாம் நான் அப்படி தான், 2-3 விஷயங்கள்லாம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஒருவேளை அந்த சின்ன விஷயத்தை குறித்து உங்கள் நம்பிக்கை இருந்தாவே சின்ன அலை போதும் அந்த நங்குரத்தை அந்த இடத்துலேருந்து நவுத்துறக்கு. அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் எதை குறித்து நம்புகிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை. நீங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் என்னவா எதை கேட்டாலும் எதை நீங்கள் பார்த்தாலும் உங்கள் சூழ்நிலையாக இருக்கலாம். அதாவது யோசேப்போட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட எந்த சூழ்நிலையுமே அவருக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையே கொடுக்கல. ஏன்னா அவர் முதல்ல அவங்க அண்ணாக்கள் தூக்கி கிணத்துல கீழே போட்டாங்க. அவர் கிணறுல இருந்தார், அவருக்கு வெளிச்சமே தெரில. அவருக்கு அங்கெல்லாம் போனால் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு நமக்கு வசனம் போடலை. ஆனால் அதுக்கடுத்து அவர் தூக்கி இதில் போட்டாங்க, எங்கள் போர்த்திபார் இதுக்கு போனாங்க. அங்கேயும் போய் அவரை தப்பான அலிகேஷன்ஸும் குற்றச்சாட்டு பண்ணி திருப்பி பிரிசனில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அப்புறம் ஆனால் கடைசியாக ஒரு இதானார். ஆனால் இதில் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம்னா உண்மையாலுமே யோசேப்பு நம்பிக்கை இழந்துட்டாரான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஏன் சிஸ்டர் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, வசனம் ஏதாவது அப்படி போட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அவர் அவரோட அண்ணாக்கள் அவர் பேசும்போது சொல்லுவார், இதெல்லாம் எனக்கு நடந்தது நல்லது, அதனால தான் நீங்கள் என்னை தூக்கி போட்டதுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் குறித்து அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அந்த வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயம்தான் அவர் இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறதா அவர் நம்புகிறாரு. நீங்களும் யோசேப்பு மாதிரி எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம். கிணறா இருக்கலாம், ஒரு வேளை நல்லது செஞ்சது தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கலாம், அதாவது அடைச்சி வச்ச மாதிரி சூழ்நிலைகள் இருக்கலாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் உதவி செஞ்ச, அதாவது யோசேப்பு அங்கே 2 பேருக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தார். கனவுகளை இன்டரப்ட் பண்ணி மீனிங் சொல்லிட்டு இருந்தார். அந்த மாதிரி 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணார். ஆனால் 2 பேரில் ஒருத்தர் இறந்துட்டார், இன்னொருத்தர் அவருக்கு மறந்துட்டார். அப்படிதான் வசனம். அந்த மாதிரி நம்ம பண்ணவங்க நம்மளுக்கு மறந்துருக்கலாம். அதாவது எந்த மாதிரி சூழ்நிலையில வேணாலும் இருந்திருக்கலாம். உங்கள் கனவு நிறைவேறுமா, எனக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் லைஃப்பில் நடக்குமா, எதுவுமே சக்ஸஸ் மாதிரி தெரியல, எல்லாமே ஒவ்வொரு படியுமே மேலே போகிற மாதிரி தெரியல, எல்லாமே கீழே வர மாதிரி இருக்குன்னு தோணலாம். ஆனால் அது எல்லாம் தான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றிக்கு படிகள். அதாவது நம்ம நினைக்கிறோம் கிணத்துல விழுந்ததுங்கிறது ஒரு தோல்வி, அதோட நம்மளோட நம்பிக்கை. ஆனால் யோசேப்புக்கோ அதுதான் அடுத்த படி. நம்ம லைஃப்பில் என்னவா இருந்தாலும், ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு நம்ம எதிர்பார்க்காத நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம், எது வேணாலும் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம், நம்மளை ஏமாத்திருக்கலாம். அதெல்லாம் குறித்து நம்மளோட நம்பிக்கை என்ன? இதுதான் முடிவுன்னு நம்புகிறோமா, இல்லை யோசேப்பு மாதிரி இதுதான் என்னோட அடுத்த படின்னு நம்புகிறோமா? எதை நம்ம நம்புகிறோமோ அது நம்மளோட வாழ்க்கை. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் நடந்தாலும் வசனம் சொல்லுது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்கள் ஒருவேளை அந்த விஷயத்தை ஆமாம் இது யோசேப்பு மாதிரி எனக்கு இது அடுத்த படி தான் நீங்கள் நம்புனீங்கன்னா அதுவே உங்களை வாழ்க்கைக்கு அடுத்த படிக்கு அது கூட்டிகிட்டு போகும். கடைசியாக நான் சொல்ல வருது ஆபிரகாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். அதாவது இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா
ஆபிரகாமை பற்றி போட்டிருக்கு. அதாவது அவருக்கு வந்து நம்பிக்கை ஏதுவாக இல்லாத இருந்தும் கூட அவர் நம்பினாருன்னு வசனம் சொல்லும். அதாவது என்னன்னா, அவருக்கு சூழ்நிலைகள் வந்து நம்புறதுக்கு ஏதுவாக இல்லை, ஆனால் அவர் விசுவாசத்தில் இதை நம்பினாரு, இது நடக்கும்னு வசனம். அதாவது எப்படி சொல்லணும்னா, அவருக்கு வாழ்க்கையில் நடந்த எந்த சூழ்நிலையுமே, அவர் பார்த்த சூழ்நிலை எதுவுமே அவருக்கு குழந்தை அவர் அந்த வயசில் 100 வயசில் அவருக்கு நடக்குங்கிற மாதிரியே நம்பிக்கைக்குரியான விஷயங்களே கிடையாது. அதான் என்ன வசனம்னா, அவருக்கு 100 வயசு ஆகிருக்கு, அவரோட ஒய்ஃபுக்கு வந்து 90 வயசுன்னு நினைக்கிறேன், 90 வயசு ஆயிருக்கு. அதாவது அவரோட அவங்களோட யூட்ரஸ், அவங்களோட கர்ப்பம் வந்து ஒரு குழந்தைய சுமக்கிற அளவுக்கு ஃபிட்டாக இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதாவது அவரோட இன்சிடென்ட் அவர் வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவருக்கு நம்பிக்கை வராது. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லிச்சுன்னா, தேவன் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக உனக்கு ஒரு சந்ததியை நான் கொடுப்பேன், அது இந்த மணல் மாதிரி இருக்கும், அது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு நிறையா வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. ஆனால் சூழ்நிலைகளை ஆபிரகாம் மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்மனாலையும் நம்ப முடியாது. ஆனால் வசனம் அதில் சொல்லுது, விசுவாசத்திலே அவர் நம்பினார். அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அவர் வந்து இதையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு, அதாவது இந்த அவங்க ஒய்ஃபோட யூட்ரஸ் வந்து இதாக இல்லை, அதாவது வந்து உலகப்பறையான விஷயங்கள் எல்லாமே அவருக்கு வந்து கொடுத்த ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் தான். அதாவது வந்த அலைகள் இது அதாவது யார் வேணாலும் அவர் பார்த்து ஆபிரகாம் பார்த்து என்ன ஆபிரகாம் இந்த வயசில் குழந்தை பிறக்கும் நம்புறியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அவருக்கே வந்து சந்தேகமே வந்திருக்கலாம். என்ன வேணாலும் அவர், ஏன்னா அவங்க அந்த காலத்தில் அவங்க யாரையுமே பார்த்ததில்லை, அந்த வயசில் குழந்தை பிறந்ததெல்லாம் பார்த்ததில்லை. ஸோ அவங்களுக்கே அது வந்து புதுசு தான். ஆனால் இந்த மாதிரி அலைகள் காற்றுகள் விஷயங்கள் வந்து அவர் கப்பலை ஆட்ட தான் செஞ்சுது. ஆனால் அவர் கப்பல் ஆட்டுற கப்பலை வந்து அந்த கப்பல் வந்து அந்த வந்த காற்றையும் வந்த விஷயங்களை குறித்து நம்பலை. அது எது நம்புச்சுன்னா, அது கீழே இருந்த கொடுத்துருந்த நங்குரத்தை தான் நம்புச்சு. அதான் வசனம் சொல்கிறது, அவர் நம்பிக்கையிலே விசுவாசித்தார். நீங்களும் எதில் உங்களோட நங்குரத்தை போட்டிருக்கீங்க? நீங்களும் நானும் கிறிஸ்துக்குள்ளே நம்ம நங்குரத்தை போட்டிருக்கோம். எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் காத்தடிக்கலாம். ஆனால் ஏன் நங்குரம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால், கர்த்தர் எனக்கு சொன்னதை கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமீன். நீங்களும் வந்து அதை தான் சொல்கிறேன். இங்கே ஆபிரகாமுக்கு விசுவாசங்கிறது, அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அவர் நம்பிக்கையிலும் விசுவாசத்தையும் வித்தியாசம் பற்றியும் வசனம் சொல்லுது. அவர் நம்பிக்கையிலுமே உறுதியாக தான் இருந்தார். நீங்களும் நானும் இதே மாதிரி தான் யாருக்குள்ளே நம்புகிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் வந்து இங்கே வந்து நம்பிக்கையாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்னு வசனம் சொல்லுவோம். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டதே வந்து நம்பிக்கை மூலமாக தான். நம்ம வந்து விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் ரட்சிப்புமே வந்து நம்பிக்கையில் தான் வந்துச்சு. ஏன்னா நம்ம கர்த்தரை விசுவாசித்தோம், கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, கர்த்தர் ஒரு நாளில் வருவார், என்னை மேலே கூட்டிகிட்டு போவார், அப்படிங்கிறத நம்ம புது சரீரத்தை தருவார், அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதுவுமே வந்து நம்ம கொடுத்த ரட்சிப்பு தான். அதனால தான் ரட்சிப்புமே வந்து நம்பிக்கை மூலமாக தான் வந்தது. அதனால நம்பிக்கைங்கிறத நம்ம வந்து விசுவாசத்தை எவ்வளோ முக்கியப்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு எதை குறித்து நம்புகிறோங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும், இது பண்ணணும். எப்படி ஆபிரகாம் மாதிரி நமக்கு என்ன சூழ்நிலை கப்பல் ஆட்டினாலும் எதை நம்புகிறோன்னு நம்ம கவனமாக இருந்தோம்னா, நம்ம நங்குரம் எங்கே விழுந்திருக்குன்னு நம்ம கவனமாக இருந்தோம்னா, எதை குறித்து நம்புகிறோங்கிறது கவனமாக இருந்தோம்னா, எது கர்த்தர் நம்ம கொடுத்தாரோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அதாவது அதை வந்து என்ன சொல்கிறது, அது வந்து பிரைட்டாக ஸ்டோரி இருக்காது, அது ஒரு டார்க் பேஜ் ஆஃப் மை லைஃப். அதாவது கருப்படித்த பக்கங்கள் தான் நான் சொல்லணும். மோஸ்ட்டாக அதை நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். பட் ஆனால் உங்ககிட்ட இந்த விஷயத்தை வச்சு கண்டிப்பாக சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது நான் காலேஜ் டைமில் இருந்தப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு டூர் போயிருந்தோம், கொடைக்கானலுக்கு போயிருந்தோம். ஸோ கல்யாணத்தில் என்ன எல்லோரும் நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல ஜுவல்ஸு எல்லாம் போட்டுட்டு நாங்கள்லாம் போயிட்டு ஜாலியாக தான் இருந்தோம். அதாவது திரும்பி வந்தால் என்னோட நகையை காணோம், என்னோடய செயின், கோல்டு செயினை காணோம். எனக்குன்னா எங்கே விட்டோன்னு தெரியாது. நான் உட்காந்து எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுத்து ஓகே நாங்கள் கொடைக்கானலில் கல்யாணம் முடிஞ்சு டூர்லாம் சுற்றினோம். ஸோ நான் இந்த டூருக்கு போனோம், அந்த ஃபோட்டோவில் என் செயின் இருக்கா, இந்த ஃபோட்டோவில் செயின் இருக்கா அப்படின்னு ட்ராக் பண்ணிகிட்டே வரேன். அது வந்து நான் வீட்டில் வர வரைக்குமே அந்த செயின் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன், ஓகே நான் நினச்சிக்கிட்டே செயின் வந்து வீட்டில் தான் இருக்குதுன்னு. ஆனால் நான் எப்போதுமே என்னோடய நல்ல பழக்கம் நான் எடுத்த இடத்துல அப்படியே வச்சுருவேன். ஏன்னா நான் தேடிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறதுனால. ஸோ நான் வந்து எப்போதுமே வச்சுருக்கிற இடத்துல என் செயினை
காணோம். எனக்குன்னா என்னால் வந்து செயின் எங்கே போச்சு, நம்ம பத்திரமா தான் வச்சுருக்கோம், செயின் இங்கே இல்லைன்னா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எப்போதும் போல் நானும் ஜபிச்சேன், நானும் விசுவாச்சேன், நானும் நம்பினேன் கர்த்தர் எனக்கு தெரிவார். அதாவது செயின் டயக்ராம்லாம் போட்டு வரைஞ்சி என்னோடய ஹாஸ்டல் ரூமில் பெட்டுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுருந்தேன். செயின் கிடச்சிருச்சு, கர்த்தருக்கு நன்றி. டெய்லி காலையில் எழுந்திரிச்சு அது செயினை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது, இதெல்லாம் நான் வந்து ஒரு 2 மாதங்களாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என் செயின் வந்து எனக்கு கிடைக்கல. 2 மாதம் கழித்து எனக்கு வந்து ஒரே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அதாவது வசனம் சொல்கிற மாதிரி நீண்ட காலமாக இருக்கும்போது உங்களுக்கு இதயம் சோர்வாயிடும்னு ஒரு வசனம் இருக்கும், ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள். அந்த மாதிரி நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து என்னடா நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம அறிக்கை செய்கிறோம், நன்றி சொல்கிறோம், என்னடா ஒன்றுமே நடக்கலை, இப்போ வந்து தப்பு, கடவுள் தான் எனக்கு தரல, கடவுள்னு யாரும் இல்லை, அதனால தான் எனக்கு செயின் கிடைக்கலங்கிற கட்டத்துக்கே நான் போயிட்டேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஸ்கூல்லேருந்தே நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னால நான் நினச்சேன், இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த கிருபெல்லாம் கிடையாது, நானே நல்லா படிக்கிறேன், நம்ம தான் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறோம், கடவுள்னால் நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அந்த செமஸ்டரில் நான் எதையுமே பண்ணல. நான் ப்ரேயருக்கும் போகல, ஏன்னா எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் நம்பின செயின் வந்து கிடைக்கல. ஆனால் அப்படி போயிட்டு இருக்கும்போது உண்மையாலுமே அந்த செமஸ்டர் நினச்சா என்னோட நம்பிக்கையை வந்து நான் கிறிஸ்துலேருந்து உருவிட்டேன். ஏன்னா நான் கடவுள் தேவன் இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்வாருங்கிற நம்பிக்கையை தூக்கிட்டேன். என் வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்தா அந்த செமஸ்டரே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான செமஸ்டர்னா நான் யாரெல்லாம் வந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதுன்னு நினச்சேனோ அவங்களோடையும் பிரச்சனை, என்னோடய காலேஜ்லேயும் பிரச்சனை. உண்மையாலுமே எதை குறித்து நான் ரொம்ப பெருமையாக நினச்சேனோ, நான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நினச்சேனோ, அந்த செமஸ்டரில் தான் எனக்கு என்னோடய சிஜிபிஏ வந்து அட்டர் கீழே விழுந்த அதாவது 8 தான் வாங்கினேன். பட் நான் என்னோட இதுலேயே நான் வந்து அவ்வளோ கம்மியாக வாங்கினதில்லை. அந்த நேரத்தில் தான் சரி நம்ம போய் ப்ரேயர் செல்லில் ஒரு ப்ரேயர் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் செல்லுக்கு போய் நான் உண்மையாலுமே ரொம்ப அழுது ரொம்ப ப்ரே பண்ணேன். உண்மையாலுமே எனக்கு அந்த செயின் கூட வேண்டாம், என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து எனக்கு வந்து எதையுமே அதாவது நான் உனக்கு கற்றுக்கிட்டேன், கடவுள் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களாக நமக்கு சந்தோஷமே. தேவன் நம்ம கூட இல்லைன்னா, தேவனை விசுவாசிக்கலைன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷிக்கிற அனுபவிக்கவே முடியாது. எனக்கு வந்து அந்த டைமில் நான் வந்து அழுதுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மனம் திரும்பினேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், நான் உங்களை நம்புறேன்னு சொன்னேன். அதாவது அப்போ தான் திருப்பி என்னோடய நங்கூரத்தை கரெக்டான இடத்துல போட்டுட்டு எனக்கு செயின்லாம் வேண்டாம், எதுவும் வேணாம், தேவனே நான் உங்களை நம்புகிறேன், என்னோடய நம்பிக்கையை நான் தைரியமாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக இருந்தார். எனக்கு அந்த செமஸ்டரில் வந்து அரியரில் உள்ள ஒரு நல்ல சிஜிபிஏ கொடுத்தாரு. நான் ஒரு 3rd ரேங்க் தான் வாங்கினேன். கர்த்தருக்கு நன்றி. அதை நான் விழுந்ததுனால தான், உண்மையாலுமே அதாவது என் நங்கூரத்தை கர்த்தர் மேலே போட்டதுனால தான். இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, தேவன் உண்மையாலும் தான் இருக்கிறாரா, நமக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற என்னை மாதிரி பல சந்தேகங்கள் வரும். ஆனால் உண்மையாலுமே அப்போ தான் உங்கள் நங்கூரத்தை நீங்கள் டைட்டாக போடணும். ஏன்னா நீங்கள் கவனமாக இல்லைன்னா சத்ரு அந்த சூழ்நிலைகள்லாம் என்னை எப்படி இது பண்ணணும் அந்த மாதிரி உங்களையுமே தூக்கிட்டு போயிடுவான். நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டான்னு தான் சொல்கிறேன். கர்த்தர் மேலே நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் அதையே செய்வார். அதாவது என் வாழ்க்கையில் அது ஏன் நடந்துச்சுன்றது கருப்பு பட்டமாக இருந்தாலும், ஆனால் அதுலேருந்து தான் என் வாழ்க்கையோட முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்ன நடந்தாலும் கர்த்தரை நம்பணும், கர்த்தர் செய்வார். என் தம்பி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவனுக்கு வந்து நல்லாயிரும்னு சொன்னாங்க, வீட்டுக்கு ரூமுக்கு வந்தான். ஆனால் திருப்பியுமே அடுத்தடுத்து ஐசியூ போயிட்டு இருக்கும்போது எனக்கு திருப்பியும் இதே தாட்டு தான், உண்மையாலுமே கர்த்தர் இருந்தாரா, நான் தான் நம்புகிறேன்ல, ஏன் நடக்கலை, சரியாயிடுமோன்னு நம்பிக்கும் போது நான் செயின், அந்த கோல்டு செயினை தான் நான் நினச்சி பார்த்தேன். அந்த செயின் நான் அவங்க சொல்ல மறந்துட்டேன், கர்த்தர் அந்த செயினும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. எங்கே வச்சேன்னா அங்கேயே தான் இருந்துச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த செயின் வந்து முக்கியம் கிடையாது, ஆனால் நான் அந்த கற்றுக்கிட்ட பாடம் அது வந்து என் தம்பியில் நான் ஹாஸ்பிட்டல் இருந்தபோது என்னால் கர்த்தர் மேலே நம்பிக்கிறதுக்கு இன்னுமே ஹோல்டாக வந்துச்சு. உங்கள் லைஃப்லேயும் நிறையா இன்சிடெண்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த டைமில் உங்கள் நங்குரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, ஏன்னா அது உங்களுக்கு சீக்கிரம் விடுதலையை கொடுக்கும். ஒருவேளை நான் உண்மையாக இருந்து என்னோட நம்பிக்கையை தேவன் மேலே வச்சுருந்தா ஒருவேளை அந்த செயின் அடுத்த நாள் கூட எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அந்த செமஸ்டரில் வீட்டுக்கு போனோடனே கிடச்சிருச்சு. நான் கற்றுக்கிட்ட பாடம் அதுதான். யார் மேலே நம்புறீங்க, எதை குறித்து நம்புறீங்க, யார் மேலே விசுவாசிக்கிறீங்களோ அவர் உண்மையான தேவன், அவர் நல்லவர், அவர் தான் சொல்லாரு, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீங்கள் உங்களையும் நம்பலாம், என்னை மாதிரி ஏமாந்து போகலாம், மற்றவங்களை நம்பலாம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பினேன், அவங்களும் ஒரு கட்டத்தில்
இல்லை. நீங்கள் எதை நம்பினாலும் அது உங்களை ஏமாற்றிட்டு போகலாம். ஆனால் தேவன் வந்து என்றைக்குமே உங்களை ஏமாற்ற மாட்டார். அதாவது என் குழந்தை இருக்குது, என் குழந்தை வந்து இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் அடையாளம் தெரியுது. அவனை தூக்கி தோளில் போகும்போது இப்போ தான் பிடிக்க வருது. அவன் வந்து என் சட்டையை பிடிச்சிக்குவான், நான் கீழே நாங்கள் கையில் தோளில் பிடிச்சிக்கும் போது எனக்கு எப்படி சிரிப்பாக இருக்கும்னா, நீ என்ன நம்புற, அந்த குட்டி நீ பிடிச்சிருக்கனால தான் கீழே விழுக மாட்டேன்னு நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவனுக்கு தெரியாது என்னோட கைப்பிடி தான் அவனை வச்சிருக்குது, அவனோட கைப்பிடி கிடையாது. நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன் ஆனால் உங்களோட பிடி உண்மையாலுமே அந்த குழந்தை பிடி மாதிரி தான். தேவன் உங்களை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரி, நான் குழந்தைய பிடிச்சிருக்கும் போது தேவன் தான் உங்களைய பிடிச்சிருக்காரு. அதனால் அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் எதை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களை கூப்பிட்டுருக்காரோ கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்வார்.